கேரளாலையும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சுலைமான் டீ. எல்லா வகையான சுவையும் கலந்து செய்ய போகிற டீ தான் சுலைமான் டீ. கண்டிப்பாக இந்த டீ கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணும். வணக்கம், நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வித்தியாசமான டீ தான். என்னடா மேம் எடுத்த உடனே வித்தியாசம் அப்படின்றாங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்குமே அஸ்ஸாம் டீ தெரியும், ஊட்டி டீ தெரியும், நீலகிரி டீ தெரியும், ஏவி டீ தெரியும், டாட்டா டீ தெரியும், தாஜ்மஹால் டீயே தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன டீ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுலைமான் டீ பார்க்க போகிறோம். என்ன இது சுலைமான் டீன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, கேரளாலையும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சுலைமான் டீ. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுலைமான் டீக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அப்போ எதெல்லாம் வரவேற்பு இருக்குதோ அதை எப்படி செய்யணும்னு நினைக்கிறது இயற்கை தானே. அப்போ அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுலைமான் டீக்கு பார்க்க போகிறோம். டீயெல்லாம் எப்போங்க குடிப்போம்? காலையில் ப்ரஷ் பண்ணுறோமோ பண்ணலையோ, முகத்தை கழுவுறோமோ கழுவுலையோ, சுட சுட ஒரு கப் காஃபி வேணும், இல்லை அப்படின்னா சூடான சுவையான டீ வேணுங்க. ஓகேவா? அப்படி டீ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக வரும். ஆனால் இந்த டீ எப்போ தெரியுமா குடிக்கணும்? நல்ல நைட்லேயோ மத்தியானமோ காலையிலையோ நம்ம தம் கட்டி நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இந்த சுலைமான் டீயை அப்படியே சுவைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களே, வயிற்றுக்குள்ளே இருக்கவங்களாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி போயிடுவான். அதனால் இந்த சுலைமான் டீ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவை மட்டும் கிடையாது, ஒரு சுகமான ஆனந்தத்தையும் உங்களுக்கு சுமையை குறைக்கிற டீ தான். என்னடா இது மேம் சுவையினாங்க, இப்போ வந்து பார்த்தீங்க சுமையை குறைக்குதா? ஆமாங்க, நிறையா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்க டைஜஸ்ட் பண்ணுற வயிற்றுக்கு கொடுக்குறது சுமை தானேங்க. அப்போ நீங்கள் இந்த சுலைமான் டீயை குடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கான வேலை ஈஸியாக ஆயிருங்க. அதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஓகேவா? இப்போ நம்ம சுலைமான் டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுலைமான் டீக்கு எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் தான். ஓகேவா? எல்லாத்துலேயும் நம்ம அம்மா போடுவாங்க பாருங்கள், மசாலா அரைக்கிறதுக்கு, அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று, அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே எல்லா சுவையும் தெரியும். என்னென்ன சுவை இருக்குது? இனிப்பு சுவை, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த டீலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எல்லா வகையான சுவையும் கலந்து செய்ய போகிற டீ தான் சுலைமான் டீ. அந்த சுவையோடு இருக்கும். இந்த சுலைமான் டீ தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 வகையான சுவை தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த 6 வகையான பழங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன பழங்கள்? காயாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், எலுமிச்சம்பழம், மாதுளை, கொய்யா இல்லை அப்படின்னா கொய்யா இலையில் ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொய்யா இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மிளகு, சீரகம், சோம்பு. என்னடா இது மேம் மசாலா பொருள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சுலைமான் டீயில் இது எல்லாமே வேணும், இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே என்ன சொன்னேன், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இதை குடிக்கணும்னு சொன்னேன். அப்போ இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எல்லாமே தோலோடு போடணும். தோலோடு போட்டு நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் பவுடர் பண்ணி அரைச்சி கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கணும். இந்த டீயெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் வைக்கும்போது அதோடைய ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதோடைய டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கன்சிஸ்டன்சி தேவைப்படும். இப்போ நான் இருந்தேன் அப்படின்னா எனக்குலாம் ஸ்ட்ராங்காக டீ குடித்தா தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு கம்மியாக போட்டால் போதும். இந்த டீ என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஸ்பூன், நான் சொல்கிறது ஒரு ஆளுக்கு அந்த ஸ்பூனோடதும் வேரியேஷன் ஆகும். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து 1.5 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த நம்ம போடுற அந்த சுலைமான் டீயில் இருக்கிற எல்லா சாஸும் இறங்கினதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ
இல்லை வெள்ளை கற்கண்டோ ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது மாதிரி டேஸ்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. அது மழை பெய்யும் போது இந்த சுலைமான் டீயை மழையை பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டே குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த சுலைமான் டீக்கு அடிமையாயிடுவோம். அந்த சுலைமான் டீயை நீங்கள் வீட்டில் தயாரித்து பாருங்கள், சுவையை என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை மேம் நினைக்கிறவங்களுக்கு அதே டயலாக் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சுவையான சுலைமான் டீ உங்களுக்காக சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.